காரைக்கால் கிளையில் உள்ள புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர்களால் பாலியல் தொல்லை, மாணவியின் ஆடியோவால் பரபரப்பு. காரைக்கால் கிளையில் உள்ள புதுவை பல்கலைக்கழக மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக ஆடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கிளை காரைக்காலில் செயல்பட்டு வருகிறது. இங்கு நூற்றுக்கணக்கான மாணவிகள் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இங்கு பயிலும் மாணவி ஒருவர் அழுதபடியே பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் துறை சார்ந்த பேராசிரியர் ஒருவர் அடிக்கடி ஆபாசமாக பேசுவதாகவும், வாட்ஸ்அப் மூலம் ஆபாச படங்களை அனுப்ப சொல்வதாகவும், தன்னை உடையில்லாமல் புகைப்படம் எடுத்து அனுப்ப சொல்வதாகவும் கூறி அழுகிறார். அப்படி அனுப்பவில்லை என்றால் இன்டர்னல் மதிப்பெண் போட மாட்டேன் என அவர் மிரட்டுவதாகவும் அந்த ஆடியோவில் கூறப்பட்டுள்ளது. பெற்றோருக்கு தெரிந்தால் படிப்பை நிறுத்திவிடுவார்கள் என்ற அச்சத்தில் மாணவி நடுங்கும் குரலில் பேசுகிறார். பல்கலைக்கழகத்தில் பயிலும் கேரளா மாணவிகளை குறிவைத்து இப்படி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாகவும், பல மாணவிகள் இவரால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அம்மாணவி ஆடியோவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காரைக்காலில் வசிக்கும் முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் ஒரு புகாரை ஆடியோ வாயிலாக வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பயிலும் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் சமீப காலமாக பாலியல் தொல்லை கொடுப்பதாக கூறியுள்ளார். இந்த ஆடியோவையே புகாராக எடுத்துக்கொண்டு காவல்துறையும் பல்கலைக்கழக அதிகாரிகளும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்றும் கமலக்கண்ணன் வலியுறுத்தியுள்ளார். மாணவி அழுத்தபடி பேசும் ஆடியோவும், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் வெளியிட்டுள்ள ஆடியோவும் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் சமூக வலைதளங்களில் வெளிவந்து பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஃபோட்டோ கேட்டுட்டு ஆஃபீஸ் ரூம் வான்னு சொல்கிறாங்க, நான் உன்னை பர்சனலாக பார்க்கணுன்னு பேசுகிறாங்கக்கா. எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா. ஆக்சுவலாக அன்னைக்கு ஈவினிங் சார் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருந்தாங்கக்கா, புக் வாங்குற மாதிரி ஸ்டேட்டஸ். அதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சார்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினேங்க்கா. அதுக்கு அவர் சொன்னார், தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்துச்சுக்கா. எனக்கு அப்போ அது தப்பாக தெரியல. ஏன்னா ஒருவேளை இப்போ தான் பிஜி படிக்கிறோமே, எல்லாரும் இங்கே இப்படி தான் பேசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் அதை பெருசாக எடுத்துக்கலக்கா. அப்புறமா மறுநாள் போக போக நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணுறது, 10 மணிக்கு மேலே டெக்ஸ்ட் பண்ணுறது. சில நேரத்தில் எனக்கு கால் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஃபோட்டோஸ் வேணும், உனக்கு நான் இன்டர்னல் மார்க் தரேன், எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனா உனக்கு இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிடுவேன், உன்னால் எக்ஸாம் எழுத முடியாது, உன்னால் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கக்கா.